சங்கீதங்களின் புஸ்தகம் 71 சங்கீதம் 5 வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோதரிக்கிறோம். தேவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். எங்கள் சிறு வயது முதற்கொண்டு உம்மை மாத்திரம், உமது நாமத்தை மாத்திரம், நாமத்தை தவிர வேறு எந்த நாமமும் எங்கள் உள்ளத்திலேயோ எங்கள் நினைவுகளிலேயோ எங்கள் வாயிலே கூட இராததற்காக உமக்கு கொடான இயேசுவே, நீரே எங்கள் நம்பிக்கை இருப்பீராக. என் நம்பிக்கை முழுவதும் மருத்துவரின் மீது அல்ல, எந்த கோர்ட்டு கேஸ் ஜட்ஜி மீது அல்ல, பணத்தின் மீது அல்ல, எந்த தலைவன் மீதும் அல்ல, எந்த ஜாதி ஜனங்களும் அல்ல. எங்கள் சிறு வயது முதல் கொண்டு உன் மீதே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நம்பினவர்களை நீ இதுவரை கேட்கப்பட்டு போக விடவே இல்லை. எங்களை சோதித்து ஆனால் எங்களை கைவிடவே இல்லை. வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசும். என்னுடைய இருதயமும் கொழுந்து எரியட்டும். எல்லா தூக்க மயக்கம், நிர்விசாரம், சோர்வு, அசதி, வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு பலவித யோசனைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. தெய்வீக கிருபையை கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம். திரும்ப ஒரு இசை 71 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய். 39 சங்கீதம் 7 வசனம். 39 சங்கீதம் 7 வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? இப்பொழுது ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறேன். வேறு யார் மீதும் என் நம்பிக்கை என்கிற அஸ்திவாரத்தை நான் போடவே இல்லை. நீ ஒருவர் மாற்றிருந்தான். என் சிறு வயது தொடங்கி இது வரைக்கும் நீரே நம்பிக்கை. இன்றைக்கு இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, நீதான் ஒரு நம்பிக்கை. அது நாமும் எருசலேம் ஜனங்கள் சொல்லணும், நீதான் என் நம்பிக்கை. ஒரு சிலர் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறீர். நீரே என் நம்பிக்கை. அவர்தான் நமக்கு நம்பிக்கை. தேவன் வேதத்திலே எதன் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? நம்முடைய பணத்தின் மீது அல்ல, ஆள் பலத்தின் மீது அல்ல, நம்முடைய ஞானத்தின் மீது அல்ல, நம்முடைய சாமர்த்தியத்தின் மீதும் அல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற எண்ணத்தினால் அல்ல, கர்த்தர் பேரில் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன்.
உடைய கிருபையின் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உமது நாமத்தின் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, உமது பலத்தின் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னுடைய பலத்தில் அல்ல, கர்த்தரின் நாமத்தின் மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உடைய கிருபை மேல் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உடைய வார்த்தை மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மருத்துவர் சொன்ன வார்த்தை அல்ல. சில பேர் மருத்துவர் டாக்டர் சொல்லட்டும், ஆனா கர்த்தர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறார். அப்போ என் சிறு வயது தொடங்கி உண்மை என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். முதலாவது பாருங்கள், கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை. எதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன்? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே, கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல் ஒருவனும் இருந்ததில்லை. ஒரு கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்த இந்த எசேக்கியா, கர்த்தர் பேரில் நம்பிக்கை அவன் வைத்தது போல அவனுக்கு முன்பாக இந்த ராஜா வைக்கலையா, அவனுக்கு பின்பாக ஆண்ட ராஜாக்களும் எல்லாம் கர்த்தரை வைத்தால் நம்பிக்கை. ஆனா எசேக்கியாவை போல அவன் முன்னுக்கும் முன்னாடி ஆண்ட, அப்படின்னா முன்னாடி சவுல், தாவீது, சாலமோன், எத்தனை யூத ராஜாக்கள், எத்தனையோ பேர், அவர்கள் வைக்காத ஒரு நம்பிக்கை கர்த்தர் யார் வைத்தது? கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே. அப்ப நீங்களும் நானும் கூட கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை காணப்பட வேண்டும். நம்மை குறித்து சொல்லணும், அவங்க கர்த்தரை தவிர வேற யாரையும் நம்பினதாக சரித்திரம் இல்லையே. கர்த்தரை தான் பிடித்துக் கொண்டார்கள், வேற ஒருவர் அல்ல. ஆழ்பலம் அல்ல, பணபலம் அல்ல, வாய்பலம் அல்ல, எந்த பலம் அல்ல, கர்த்தரையே சார்ந்து. ஒரு பல்லை பாடுவோம். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல,
எப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் தெரியுமா? 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களோடு 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்களோடு எதிர்க்க துணை பெற்றபடியினால் ஆகாரியரும் இவர்களோடு இருக்க யாவரும் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால். யார் மேல நம்பிக்கை? யுத்தம் செய்யும்போது கர்த்தர் ஜெயம் கொடுப்பா, கர்த்தர் ஜெயம் கொடுப்பா, கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறார் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டலினார். அவர்கள் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையினாலே அவருடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்டார். அதுக்கு ஒரு காரணம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யுத்தம் வருகிறது, நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே. நமக்கு பிரச்சனை வருகிறது, யாரை நோக்கி கூப்பிடுனா? கர்த்தரை நோக்கி. நீ அவரை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிட கூப்பிட நமக்கு நம்பிக்கை உண்டு. கர்த்தரை விண்ணப்பத்தை கேட்பா, என் ஜெபத்துக்கு பதில் அளிப்பா, எனக்கு ஜெயம் கொடுப்பா. ஏன் தெரியுமா? அவரை நோக்கி கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். 4ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். யார் நம்பிக்கையாயிருங்கள்? நீதியின் பலிகள், சோத்திர பலிகள், நீதியின் பலிகள், உதட்டின் காளையாகிய கனிகள், பலிகள், பல பலிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி அவர்கள் என்ன செய்யல? பலி செலுத்தி சோதரித்துக் கொண்டே இருப்போம். துதிக்கிற நேரத்தில் துதியுங்கள், அது நீதி. சோதரிக்கிற நேரத்தில் சோத்திரம் பண்ணுங்கள், அது நீதி. பாடுகிற நேரத்தில் நீங்கள் பாடுங்கள், அது ஒரு நீதி பலிகள். ஜெபிக்க சொல்ல ஜெபியுங்கள், அது ஒரு நீதி பலிகள். வேதத்தை எடுத்து பார்க்க சொல்வது வேதத்தை பாருங்கள், அது நீதி பலிகள். அப்போ நீதி பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையாக, அவர் மேல் நீதி பலிகளை செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு நன்மை செய்கிறார். பாருங்கள், 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே. நீ சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 8ஆம் வசனம் வாசித்த பிற்பாடு 4ஆம் வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே. எப்படியா இருந்தாரே? அல்ல, இருக்கிறாரே. உண்மை பிரியமாய் இருக்கிறார். உன்னை விடுதலை கிடைக்கல, உன்னை விடுதலை நீ நினைக்கிற, என்னை வெறுத்துட்டாரு, என்னை அவர் என்னை விட்டு விலகிட்டாரு, என்னை விட்டு போயிட்டாரு நீ நினைக்கிற. ஆனா வசனம் சொல்கிறது, அவர் மேல் நம்ம நம்பிக்கை இருந்தோம், ஆனா அவருடைய விடுதலை தரல. ஆனா அவர் நம்ம எப்படி இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறாரே. இப்போது இவனை மீட்டு விடட்டும் என்றார். இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். அப்போ கர்த்தர் நம்மையில நம்மளை நம்பிக்கை வச்சிருக்கிறோம். நம்பிக்கை நிமித்த விடுதலை கிடைக்கல, நமக்கு செய்வாரு, விடுதலை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் எதிர்பார்த்து இருக்கிறோம். ஆனா கிடைக்கல. விடுதலை கிடைக்காததினாலே நம்முடைய மனது கூட சொல்லும், கர்த்தர் நம்மை வெறுத்துட்டாரா, நம்ம பிரியமா இல்லையா, அடுத்த இது வரைக்கும் இந்த வியாதிக்கு விடுதலை கிடைக்கல, இந்த கடன் பாடத்துக்கு விடுதலை கிடைக்கல, இந்த குறிப்பிட்ட பற்றி இன்னும் விடுதலை கிடைக்கல, கர்த்தர் நம்ம வெறுத்துட்டாரா? இல்ல, வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவன் மேல் பிரியமா இருந்தாலே அல்ல. போன் நேற்று இருந்தால் இன்னைக்கு இல்லை,
இன்றைக்கு இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் பிரியமா இருக்கிறார். அவனை வெறுக்கவே இல்லை. ஆகையால் 4ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீரே. நம்பினவர் கர்த்தர் விடுதலையாக்குவார். எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். அவர் விடுவிக்கிறவர். நம்பினவர்களை ஒரு பொழுதும் துக்கத்திலே மூழ்கி போய்விட மாட்டார். நம்மை விடுவிக்கிறவர். நீதி பலிகளை செலுத்தி கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கிறவனை கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார். அப்போ நீதியின் பலிகள் உண்டு, அநீதியின் பலிகள் உண்டு. அதை மறந்துடாதீங்க. நீதியின் பலிகள் செலுத்தி நம்பிக்கைக்கிறார்கள். துன்மார்க்கருடைய பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப துன்மார்க்கன் கூட பலி செலுத்துவான். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பார். அப்ப நீதியின் பலிகளை நாம் செலுத்தி கர்த்தர் பேரு நம்பிக்கையாயிருக்கிறவர் நம்மை கர்த்தர் சுருக்கமாய் சொல்லினால் கர்த்தரின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். கர்த்தரில் நம்பிக்கை வைப்போம். இரண்டாவது அவருடைய வார்த்தையின் மேல் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே வார்த்தையாயிருக்கிறார். வார்த்தை மேல் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன வார்த்தை மேல் நம்பிக்கை. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாயிருக்கிறேன். வார்த்தை மேல் நம்பிக்கை. ஏன் இந்த வார்த்தையில் நம்பிக்கை வைக்க வேண்டும்? எதற்காக வைக்க வேண்டும்? யோபின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25-26. செம்மையான வார்த்தைகளில் யோபு 6ஆம் அதிகாரம் 25-26. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. எவ்வளவு அவருடைய வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. 100 கல்வி பிழைத்து விடுவார் சொன்னோம். ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை போதும்பா. வார்த்தையிலே வல்லமை உண்டப்பா. வல்லமை அறிந்திருக்கிறோம். லாசருவே வெளியே 4 நாள் நாரி போயிருக்கிறது. சொன்ன ஒரே வார்த்தையிலே வாலிபனே எழுந்து பாடிவிட்டு அந்த வல்லமையிலே வார்த்தையிலே வல்லமை. வார்த்தையில் வல்லமை உண்டு. உங்கள் கடிந்து கொள்ளுதலினால் காரியம் என்ன? கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களே. நம்பிக்கை உள்ளவனுடைய வார்த்தையை காற்றிலே கர்த்தர் செய்வாரு, முடிப்பாரு, நடக்கும். பயப்பட வேண்டாம். ஜெயக்குடி ஏற்றுவாரு, நம்ம தனி நிமிர பண்ணுவாரு, சோர்ந்து போக வேண்டாம். நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தையில வச்சுட்டாங்களா காத்துல சொல்லியிருந்தாங்கப்பா. நீங்க முதல்ல போய்ப்பா, உடனே பயப்படாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. கர்த்தருக்கு பயப்படாதுன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீங்க போங்க போய் பாருங்க. அப்போ நம்பிக்கையுள்ள வார்த்தை மீது என்ன செய்கிறாங்களா காற்றில் வச்சிருக்கிறாங்க.
அதே யோபு 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் 11ஆம் யோபு 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்பீர். நம்பிக்கை உண்டாயிருக்கிறதினால் திடனாயிருப்போம். ஆண்டவரே எனக்கு திடனாயிருக்க. நம்பிக்கை உண்டாயிருக்கிறது திடனாயிருக்கிறீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்ளுவீர். எப்படி செய்வீரா? சுகமாய் அவர் மீது வைத்திருக்கிற வார்த்தையில் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்மை சுகமாய் அவருடைய வார்த்தை மீது நம்ம வைக்கிற சுகம் மாத்திரமல்ல, தோண்டி ஆராய்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 116ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 116ஆம் வசனம். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்ன செய்யாதீங்க? வெட்கப்பட விடவே மாட்டான். நம்ம அவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய வார்த்தை நம்மை ஆதரிக்கும். சுகமாய் தங்க வைக்காத ஒரு பக்கம். இரண்டாவது மாதம் அவருடைய வார்த்தை நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறதுனால கடிந்து கொள்கிற ஜனங்கள் கடிந்து கொள்ளட்டும். நம்முடைய வார்த்தையை காற்றில தள்ள ஜனம் தள்ளட்டும், சந்தேகப்படுத்த சந்தேகப்படட்டும். ஆனா அவருடைய வார்த்தை நீ வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம என்ன செய்யுமா? நம்மை வெட்கப்படுத்தாதபடிக்கு நம்மை ஆதரிக்கும். எந்த சூழ்நிலையோ கர்த்தருடைய ஆதரவு உனக்கு பெரிதா இருக்கும். யாருமே ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மை ஆதரிக்க வல்லவராய் காணப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பிக்கை வைப்போ, அது நம்மை ஆதரிக்கும். சந்தேகப்படுகிறவர்கள் சந்தேகப்படட்டும், கடிந்து கொள்ளுகிறவர்கள் கடிந்து கொள்ளட்டும், நம்பாதவர்கள் நம்பாமப்பட்டும். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாக கர்த்தர் நம்பிக்கை விடுவிப்பார். கர்த்தருடைய வார்த்தை வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அது மாம்சமாகி நமக்குள்ள அந்த வார்த்தை வாசம் பண்ணுகிறது. நமக்குள்ள வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. பயப்பட வேண்டாம். மூன்றாவது பாடல் 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல். சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல். நான் உமது கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. எதுமே நம்பிக்கையா இருக்கிற? நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாழ்ந்த இல்ல, எல்லாம் கிருபையின் மேல் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என் சிறு வயது தொடங்கி எதுமே நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னா கிருபையின் மேல. இதுவரைக்கும் நாம் நிறுவனமாக இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய கிருபையே, அந்த கிருபை தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது. சில பேர் சொல்லுவாங்க, அவர் கிருபை இல்லைன்னா என்னைக்கும் செத்து புல்லு மலைச்சிருக்காது,
மரமே காய்ச்சி காயே காய்ச்சி மரமா தொங்க பழகலாம். எத்தனையோ வருஷம் இருக்கிறவ செத்து சின்ன பாய். ஆனா அவளுடைய கிருபைதான். அது எது நடந்தாலும் கிருபை நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் நடத்துவார், அவர் கிருபை செய்வார், எங்களை ஆதரிப்பார், எங்களை இருத்தி கழிப்பற பண்ணுவார். எந்த அவமானம் வந்தாலும் அந்த கிருபையை தாங்கும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவருடைய கிருபையை தாங்கும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவருடைய கிருபையை தாங்கும். நம்புறேன், நம்புறேன். ஆபிரகாமை போல நம்புறேன், ஈசாக்கை போல நம்புறேன், யாக்கோபை போல நம்புறேன். எல்லாமே இருந்தாலும் நம்புறேன். எதுவுமே இல்லாவிட்டாலும் உண்மைதானப்பா நம்புறேன். உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். என் நம்பிக்கை நீர் தானே. அவர் சொல்றார் பாருங்கள், எதுக்காக தெரியுமா நம்ம நம்புறோம் கிருபைய? 71ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நானோ 71ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். மேன்மேலும் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பிக்கை கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். நானோ ஏன் தெரியுமா? உம்முடைய கிருபை எனக்கு நீ கொடுத்திருக்கிறதுனாலே நானோ உம்மை துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த கிருபை நமக்கு செய்கிற நன்மை பாருங்கள். கிருபை நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிற இந்த கிருபை செய்கிற காரியத்தை பாருங்கள். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் மூலமாய் ரோமர் 5ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை யார் மூலம் இந்த கிருபை பெற்றிருக்கிறோம்? அவர் மூலமாய் இந்த கிருபையை பெறும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று எதில் பெற்றிருக்கிறோம்? தேவன் செய்வார், நடக்கும், முடித்து கொடுப்பார், ஜெயம் கொடுப்பார். இந்த வருஷம் முடிவதற்குள்ளே தேவன் நமக்கு அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஒரு விசுவாசம், ஜெயக்குள் ஏற்றுவார். ஒரு விசுவாசம் அந்த கிருபைக்குள்ளே நம்ம அழைத்துக் கொண்டது அவருடைய விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று. பொறுமை, உபத்திரவம், பாடுகள் எல்லாம் கடந்து வருகிறது. காரணம் தெரியுமா? அந்த கிருபை மேல் இருக்கிற நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். மேன்மை பாராட்டுகிறோம். எத்தனை உபத்திரம் வரட்டும், நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்ம ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்முடைய விசுவாச வாழ்க்கை, இந்த பாடுகள், உத்திரவங்கள், போராட்டங்கள் எது தொடரட்டும், ஆனா இது தொடர்ந்து வருகிற வழியிலே விசுவாசத்தை உறுதியாக இருப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். கொடுத்தாலும் சோத்திரம், கொடுக்காவிட்டாலும் சோத்திரம், நடத்தினாலும் சோத்திரம். அவர் நடத்துவார். நற்கிரி சூழலை தப்பித்தால் அவர் தான், தப்பிக்காவிட்டாலும் அவரையே தான் நம்பிக்கொண்டிருக்கிறோம். வேற யாரையும் நம்பல, கர்த்தரையே நம்பிக்கொண்டு, கர்த்தரையே அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தோடு அவன் கிருபை மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறவே, இந்த கிருபை நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அந்த நம்பிக்கையை குறித்து அந்த கிருபை மேல் வைத்த
நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. பலன் எது தருகிறது? பலன் விடுகிற கண்ணீருக்கு பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல், தேவ கிருபையை சத்தியத்தின் கிருபையினால தானே, கிருபையினால தான் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி கிருபை மேல் நம்பிக்கை வைத்து அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. எதற்கு நமக்கு என்ன செய்யறதா? பலன் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விடுகளை சந்திக்கிற எல்லாத்துக்கும் பலன் உண்டு. அந்த கிருபை நமக்கு பலன் கொடுக்கும். நீ எடுக்கிற அன்புள்ள பிரயாசங்களுக்கு நிச்சய பலன் உண்டு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் பலன் வைத்திருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட பலன் தரும். எந்த விதத்திலேயும் நம்ம ஜெயிச்சு விட மாட்டோம். நம்ம பெற்ற பலன் நம்மை ஆட்சியில் நடத்தும். இந்த பலன் நிமித்தமாக நாம் பெருத்திருக்கின்ற கிருபை பலன் நிமித்தமாக விசேஷ சுபாவனை மாற்றப்படலாம். நீங்க வாசித்து பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16-17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல்ல நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவன். எப்படி கொடுத்திருக்கிறார் நம்பிக்கை? கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி உங்களுடைய இருதயங்களை செய்வாராம். தேற்றுவார் இல்லாதிருக்கும் இருதயத்தை கர்த்தர் தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியையிலும் நல்ல வசனத்தினாலும் நற்கிரியைகளினாலும் உங்களை சிறப்படுத்துவாராக. உங்களை என்ன செய்வாரா? பலன் கொடுக்கிறதினாலே நமக்கு நல்ல பலனாலே இருதயம் தேற்றப்படும். நல்ல வார்த்தைகள் வெளிப்படும், வசனங்கள் வெளிப்படும், அவருடைய நற்கிரியைகள் வெளிப்படும். இதனாலே நாம் சிறப்பட்டிருப்போம், நிலைத்திருப்போம். தேவரீர் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை விடுவிப்பார், வார்த்தை மேல் நம்பிக்கை ஆதரிப்பார், கிருபை மேல் நம்பிக்கை பலன் கொடுப்பார். நாம் பலனை பெறும். 4வது ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று. நம்பிக்கை பலனாய், அமெரிக்கையும் நம்பிக்கை உங்களுக்கு. அப்போ பலன் தேவ பலத்தின் மேல் நம்பிக்கை, ஆள் பலத்தில் அல்ல, நம்முடைய பலத்தில் அல்ல, தேவ பலத்தில். உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிகழிடும். உன் வயிற்றிலே ஒரு பரிசுத்த கரு உருவாகும். காரணம் உன்னதமான பலன். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். அந்த போஜனத்தின் பலத்தினால் ஒரே பர்வதம் மட்டும் 40 நாள் நடக்கும். அப்படி இந்த பலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆனால் நம்முடைய பலன் எல்லாம் நீதானையா, பலன் எல்லாம் நீதான்ப்பா, எங்க பலன் எல்லாம் நீங்கதான். அதனாலே பலத்தின் மீது நம்பிக்கை, அவருடைய பலன். அதே ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ தேவனே, தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். பயப்பட மாட்டேன் இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் அல்ல, பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா யெகோவா என் பலனாய் இருக்கிறார். அவன் பலன், அவன் பயப்படவே மாட்டேன். எதை குறித்து பயப்படாதே, அவர் பார்த்துக் கொள்வார். இந்த மகா பெரிய பிரச்சனைக்கும் கர்த்தருடைய பயப்படாதே சொல்கிறார். இந்த பிரச்சனை கர்த்தரே பார்த்து கொள்வார். உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். என்ன செய்வது தெரியலையே, பயத்தோடு நீ போகிறா, ஆனா கர்த்தர் ஜெயித்து கர்த்தர் கட்டளையிடுகிறார். யெகோவா என் பலன், நான் அவன் பலத்தில் நம்பிக்கை செல்வேன். என் பலத்தில் அல்ல, என் சாமர்த்தியத்தில் அல்ல, என் வாய் பலன் சாமர்த்தியமா, நல்ல சாமர்த்தியமா பேசலாம். நம்முடைய சாமத்தை ஒன்றில் தூசி எல்லாம் தெய்வ பலன். ஆண்டவரே, உங்க பலன் தான்ப்பா, உங்க பலத்தை தேவைப்பா. இந்த தேவ பலத்தை பெற்றவர்கள் எதற்கு பயப்பட மாட்டார்கள்? பயப்படாமல் நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களுக்கு தேவன் செய்கிற நன்மை. ரோமரின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. சந்தோஷத்தை நிரப்புவாராக, சமாதானத்தினாலும். நம்பிக்கையின் தேவன் பரிசுத்தாவினால் உண்டாகும் நம்பிக்கையினாலே, பலத்தினாலே நம்பிக்கையின் தேவன் உங்களை என்ன செய்வாராக? சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும். அப்ப பலத்தின் மேல் நம்பிக்கை நம்மை சந்தோஷம். உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம். இன்றைக்கு உன் துக்கத்தெல்லாம் கட்ட மாற்றி நீ சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்ட. கடைசியா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 6-7. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 6-7. தேவன் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே, வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை, வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே நான் இப்பொழுது நியாயத்தீர்ப்படைகிறேன் என்று நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று நம்பிக்கை இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் நிறைவேற நம்பிக்கையாய் எதற்கு? இரவும் பகல் ஆராதனை செய்கிறவர்கள். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. எப்படி தெரியுமா? அன்னைக்கு அந்த அண்ணான் 84 வயதுள்ள அண்ணான் இரவும் பகலும் உபவாசித்து கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு அவரையே நம்பிக்கொண்டிருந்தார்கள். இயேசு வருவார், ரட்சகர் பிறப்பார், அவர் நமக்காக ரட்சகர் பிறப்பார். இரவும் பகலும் ஆராதனை செய்து கொண்டு வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை. பல ஜாதிகள் உமது நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்தார். நான் உடைய நாமத்தில் நம்பிக்கை வைத்தேன். ஆனால் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை. கர்த்தராகிய ஆண்டவரே,
நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறேன். எதுவுமே நம்பிக்கை இருக்கிறேன். நீ கொடுத்த வாக்கு தத்தம் இந்த ஆண்டு நடக்கும். நடக்காதது நடக்கும். நிச்சயம் நடக்கும். முடியாது முடித்து காட்டுவா. நடக்காதது நடத்தி காட்டுவா. என்ன கொடுத்த கர்த்தர் வாக்கு தத்தம் வாக்கு மாறாது. இந்த வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்தோம் யார் தெரியுமா? இரவும் பகலும் ஆராதித்து கொண்டிருக்கிறார். அவர் காலையோ மாலையோ எங்கெல்லாம் ஆராதனை. அவர் ஆராதிக்கிற ஓடி இல்லை. இதுக்கு வேலை வெட்டி இல்லையா? சோத்தல் இல்லையா? சோதரிங்களா? இப்படி போதுங்களே. வீடு வாசல ஒழுங்குபடுத்தாங்க. இப்படி ஓடுறாங்களே. எங்களுக்கு இரவும் பாவம் கொடுத்தார். வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னை வாழாக்காமல் தலையாக்காமல் கீழாக்காமல் மேலாகாமல் நீ ஆசிரமாய் இருப்பார். நீ ஆசிரிக்கப்பட்டவன். பெரிய காரியங்களை செய்வார். மேன்மேலும் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. அதை நம்பி இருக்கிறோம். வாக்கு நம்பி இருக்கிறோம். வாக்கு தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாதவர். வாக்கின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோமே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறாதவரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்குத்தத்தம் செய்தவரே இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எதுக்காக இந்த ஆராதனை கோடுற? அது கொடுத்தார் வாக்கு தத்தம். அதை நிறைவேற்றுவார். அவர் நிறைவேற்றுகிறதினாலே நடக்கிற ஆசியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கும். ரோமரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய வாக்கு தத்தத்தை ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி நம்பினானா? அரைகுறையும் அல்ல, 99% அல்ல, 100க்கு 100 நம்பினோம். கர்த்தர் செய்து முடிப்பா. 7 மாதம் ஓடிச்சுமே, ஒரே மட்டும் முடிக்கிறவர்களா இருக்கிறார். எத்தனை மாதம் முடித்தோம், கர்த்தர் விஜயம் கொடுக்கிறவரா இருக்கார். முழு நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறோம். முழுமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்திலே வல்லவராய் கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசத்திலே நம்மை வல்லவர்களாய் மாற்றுகிறார். தேவன் வல்லமையை விட வாக்கு தத்தம் நம்பிக்கையா இருக்கும்போது அவருடைய வல்லமை நிரூபிக்கப்படும். வல்லவனானா சரீரம் செத்தும் அவன் பலன் அடைந்ததுக்கு காரணம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நீ ஆராதிக்க நம்மை கர்த்தர் வல்லவர்களாய் மாற்றும். அவர் வல்லவர், நம்மையும் வல்லவர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரே, நீரே என் சிறு வயது முதற்கொண்டு என் நம்பிக்கை.
கர்த்தர் மேல் நம்பிக்கை விடுவிக்கும், வார்த்தை மேல் நம்பிக்கை ஆதரிக்கும், கிருபையின் மேல் நம்பிக்கை பலன் கொடுக்கும், பலத்தின் மேல் நம்பிக்கை சந்தோஷப்படுத்தும், வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வல்லவர்களாய் மாற்றும் அன்பின் தெய்வம். மனன்றியோடு சோதரிக்கிறேன். இயேசுவே, நீ கொடுத்த வாக்கு 71 சங்கீதம் 5 வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் எதன் மீது நம்பிக்கையா இருக்கிறோம் என்பது நமக்கு ஒருவருக்கே தெரியும். எதன் மீது அல்ல, உடைய நாமத்தின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இயேசுவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கேட்ட அனைவரும் பலனடைத்தோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. என்னை கேட்ட அனைவரும் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். உம்மை தவிர எது இல்லை. நீ செய்வீர் என்று மொழி நிச்சயமாய் நம்பியிருக்கிறோம். நீ பெரிய காரியத்தை செய். நாமத்தை மைப்படுத்த இயேசுவின் நாமத்தில் பிதாவே.